எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புத்தகம். ஆனா இது சாதாரண புத்தகம் இல்ல. இதோட பேரை கேட்டாலே என்னடா இது இப்படி ஒரு பேருன்னு தோணும். பல்லில்லா பெண்ணிற்கு கல்யாணம். வாங்க இந்த கதைக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாமளும் கொஞ்சம் எட்டி பாப்போம். இந்த பாருங்க, இதுதான் அந்த புக். அட்டப்படத்தை பார்த்தா ஏதோ சின்ன பசங்களுக்கான புக்கு மாதிரி தானே தெரியுது. ஆனா இதுக்குள்ள ஒரு ரொம்ப அழகான கதை இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கதைக்கு பின்னாடி அதைவிட பெரிய ஆச்சரியம் ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. பல்லில்லா பெண்ணிற்கு கல்யாணமா? என்ன மாதிரியான கதையா இருக்கும் இது? நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்விதான் மனசுல ஓடும் இல்லையா? சரி வாங்க கதை என்னதான்னு பாப்போம். முதல்ல நாம இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற கதைக்கு போவோம். ரோகிணின்னு ஒரு பொண்ணோட கதை. இது வெறும் பொழுதுபோக்கு கதை மட்டும் இல்லைங்க, இது ஒரு அருமையான நீதி கதையும் கூட. சோ இந்த கதையோட ஹீரோயின் பேரு ரோஹிணி. அவங்க அப்பா ரொம்ப பெரிய பணக்காரர். அவளுக்கு வேணுங்கிற எல்லாமே கிடைச்சது. ஆனா அவகிட்ட அந்த ஒரே ஒரு சின்ன குறை. ஆமா, ஒரு சின்ன குறை. அதனாலேயே அவளோட கல்யாணம் தட்டி போயிட்டே இருந்துச்சு. அப்படி என்ன குறைன்னு நீங்க கேக்குறது புரியுது. விஷயம் இதுதான், ரோகிணிக்கு பற்கள் கிடையாது. ஆமாங்க, அவ ஒரு பொக்கை வாய்ப்பெண். இதனாலேயே அவள பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைங்க எல்லாரும் அவள வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் ஒரு நாள் கவின்னு ஒரு அழகான பையன் அவளை பொண்ணு பார்க்க வர்றான். என்ன ஆச்சரியம்னா, அந்த சந்திப்பு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு விஷயம் கல்யாணம் வரைக்கும் போயிடுது. கல்யாணமும் கோலாகலமா நடக்குது. தாலி கட்டுறதெல்லாம் கூட முடிஞ்சிடுச்சு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும்போது அங்க இருந்த போட்டோகிராஃபர் ஒரு சின்ன விஷயம் சொல்றாரு. மேடம், சார், கொஞ்சம் சிரிங்க, ஸ்மைல் ப்ளீஸ். அவர் சொன்ன உடனே ரோகிணிக்கு எந்த தயக்கமும் இல்ல. அவ வாள் விட்டு சிரிக்கிறா. அவ்வளவுதான். அந்த ஒரு நிமிஷத்துல அவளோட ரகசியம் மொத்த கல்யாண கூட்டத்துக்கும் தெரிஞ்சிடுது. மாப்பிள விருந்தாளிங்கன்னு எல்லாரும் அதிர்ச்சியில அப்படியே சிலையா நின்னுட்டாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். சுத்தி இருந்தவங்க எல்லாரும் ஷாக்ல இருந்தாலும் மாப்பிள்ள கவின் அவன் கொஞ்சம் கூட அசரல. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ரொம்ப பெருந்தன்மையா அவளை அப்படியே ஏத்துக்கிட்டான். இதுதான் இந்த கதையோட ஹைலைட். சோ இந்த கதையோட மாரல் என்னன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கவின் மாதிரி ஒருத்தரோட குறைகளை எல்லாம் தாண்டி அவங்கள மனசார ஏத்துக்கிறது தான் உண்மையான அன்பு, உண்மையான குணம். எவ்ளோ அழகான ஒரு மெசேஜ் இல்லையா? ஓகே, கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, கதைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குன்னு. இப்போ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாமா? இவ்ளோ ஆழமான ஒரு கருத்தை வச்சு ஒரு கதையை எழுதணும்னா எவ்ளோ அனுபவம் வேணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, யார் இந்த கதையை எழுதியிருப்பாங்க? ஏதாச்சும் கெஸ் இருக்கா? சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. இந்த கதையை எழுதுனது வெறும் 9 வயசு பொண்ணு. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 9 வயசுதான். வெயிட் பண்ணுங்க, ஆச்சரியம் இன்னும் முடியல. இந்த கதைக்கு இவ்ளோ அழகா படம் வரைஞ்சிருக்காங்களே, அவங்களுக்கு வயசு என்ன தெரியுமா? வெறும் 15. இந்த குட்டி எழுத்தாளர் பேருதான் கா. மெகாஸ்ரீ. 6வது படிக்கிறாங்க. அது மட்டுமில்ல, கண்ணகி நகர் ஷிரார் பாராளுமன்றத்துல சுற்றுச்சூழல் அமைச்சராவும் இருக்காங்க. நிஜமாவே ஒரு கல்யாணத்துல பார்த்த ஒரு சம்பவத்தை வச்சுதான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. அவங்களோட ஆசையெல்லாம் ஒரு டீச்சர் ஆகணுமா. யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு ஒரு தெளிவான சிந்தனை. சரி, இவ்வளவு திறமையான இந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும் இல்லையா? நிச்சயமா இருக்கு. அவங்க இல்லாம இந்த புத்தகம் வெளியே வந்திருக்கவே முடியாது. அந்த அமைப்பு பேருதான் வண்ணத்து பூச்சிகள் பதிப்பகம். அவங்க பேரு மாதிரியே பல குழந்தைங்களோட கனவுகளுக்கு கலர் கொடுத்து அவங்கள உயர பறக்க வைக்கிறாங்க. இவங்க வேலை வெறும் புக்க பப்ளிஷ் பண்றதோட முடியறதில்ல. பொம்மலாட்டம், ஒரிகாமி, கதை எழுதுறதுன்னு ஒர்க் ஷாப் நடத்துறாங்க. ஒரு மேகசின் மூலமா தலைமை பண்பே வளர்க்கறாங்க. ஏன், ஒரு இன்டர்நெட் ரேடியோ ஷோ மூலமா பேசும் திறனை கூட வளர்க்கறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் மட்டும் இல்ல, இது ஒரு ட்ரீம் ஃபேக்டரி. சோ இப்ப வரைக்கும் நம்ம 2 கதைகளை பார்த்துட்டோம். ஒன்னு புக்குக்குள்ள இருந்த கதை, இன்னொன்னு அந்த புக்கே உருவான கதை. இப்போ இந்த 2 கதைகள்ல இருந்தும் நமக்கு கிடைக்கிற பாடம் என்னன்னு பார்க்கலாம். இத பாருங்க, எவ்வளவு அழகா 2ஆ பிரிச்சிருக்காங்க. ரோகிணியோட கதை நமக்கு என்ன சொல்லுது? மத்தவங்களோட குறைகளை ஏத்துக்கிறது தான் உண்மையான அழகுன்னு சொல்லுது. அதே சமயம் இந்த புத்தகம் உருவான கதை நமக்கு என்ன சொல்லுது? சின்ன பசங்க கிட்ட இருக்கிற திறமைய நாம அங்கீகரிக்கணும்னு சொல்லுது. அதாவது மொத்தத்துல இது வெறும் ஒரு குழந்தைங்க புத்தகம் கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு நாம சரியான கருவிகளையும் அவங்க மேல நம்பிக்கையும் வச்சா அவங்க எவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிப்பாங்கன்றதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். மெகாஸ்ரீ மாதிரி இன்னும் எத்தனை திறமையான குழந்தைங்க அவங்க கதைகளை சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற கதைகளை கேட்க நாம தயாரா இருக்கோமா? இத பத்தி கண்டிப்பா யோசிங்க.